வணக்கம் உறவுகளே. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிவு உண்மையாக நடந்தது உங்களுக்கு பதிவாக போடுறேன். ஒரு வீட்டில் அண்ணனும் அண்ணியும் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு நல்ல இவங்க சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க, அதுவும் சந்தோஷமாக இருக்குது. இப்படியே போயிட்டுருக்கல அந்த பொண்ணுக்கு வயசாயிருச்சு. இவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து அந்த பொண்ணெல்லாம் பெருசாகி அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அண்ணன் குழந்தைகளுக்கு அது பிரசவ காலத்துக்கு வீட்டுக்கு வர ஸ்டேஜில் இருக்குது. அதனால் அந்த குழந்தைகளை பார்க்குறதா அத்தை பார்க்குறதான்னு சொல்லி முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் அந்த பொண்ணு சேர்த்திடுச்சு. அவங்களும் சந்தோஷமாக அங்கே இருக்கிறாங்க. இவங்களும் சந்தோஷமாக போய் 2 நாளைக்கு ஒருக்கா பார்த்துட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு வர்றாங்க. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஃபோன் வருது. அத்தைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, இன்னும் 2-3 நாள் தான் இருப்பாங்க, ஹார்ட்டில் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது, கூட்டிகிட்டு போய் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போயின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவங்க போய் சந்தோஷமாக கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் இவங்களுக்கு வேலை அவங்களுக்கு வெளியூருக்கு மாற்றல் ஆயிடுச்சு. போக வேண்டிய கட்டாயம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி போயிட்டு இந்த ஊருக்கே மாற்றி வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போகிறாங்க. போகும்போது ஒரு வேலைக்காரி போட்டு நல்ல வீட்டு வேலை செய்கிற வேலைக்காரி போட்டு, அத்தை நீங்கள் வீட்டை நீங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு இருங்க, நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோன்ட்டு போகிறாங்க. இந்த அம்மா சந்தோஷமாக வேலைக்காரிகிட்ட வேலை வாங்கிட்டு வீட்டை நிர்வாகம் பண்ணிவிட்டு அந்த பேரம்பேத்திகளையும் வளர்த்திட்டு மாடி தோட்டத்தையும் பார்த்துட்டு தன்னையும் பார்த்துட்டு அந்த அம்மா இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க வேலை மாற்றலாம், இந்த ஊருக்கு மாற்றி வாங்கிட்டு வந்தோடனே சரி அத்தை கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிடலாம், ஒரு தடவை ஒரு செக்கப் பண்ணலான்னு கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ண போகிறாங்க. அங்கே டாக்டர் கேட்குறாரு, வேறு டாக்டர்கிட்ட யார்கிட்டயாச்சும் போனீங்களா என்னென்னு. எதுக்கு கேட்குறீங்கன்னா, எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, அவங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருந்த சுவடே தெரியாமல் போயிடுச்சு, என்ன பண்ணினீங்கன்னு கேட்குறாரு. இவங்க இப்படி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் மிராக்கல் அப்படிங்கிறாரு டாக்டர். என்னன்னா சந்தோஷமாக இருந்தங்காட்டி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆயிடுச்சு. முதியோர் இல்லத்திலே இருந்திருந்தால் அவங்க சங்கடப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிருப்பாங்க. இப்போ சந்தோஷமாக இருந்தங்காட்டி எல்லா நோயும் போயிடுச்சு. பார்த்திங்களா, பெரியவங்களை மதிக்க கற்றுக்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.